ஜாப்ஸ் அஃபிஷியல். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்சிஇ, எம்இலேருந்து தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா மிலிட்ரி காலேஜ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து வேகன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக குரூப் சி போஸ்ட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 49 வேகன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 விதமான போஸ்ட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, லெபார்டரி அசிஸ்டண்ட்டு, சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஓஜி, பூட் மேக்கர் எக்யூப்மெண்ட் ரிப்பேரர், பார்பரு, எம்டிஎஸ், ட்ரேட்ஸ்மேன்ட்டு டோட்டலாக சேர்த்து 49 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு எல்டிசிக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, நீங்கள் 12th முடிச்சிருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து பெர் மினிட்லேயே 35 வேர்ட்ஸ் அடிக்கணும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டில் எந்த லாங்குவேஜாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. அதுக்கு வந்து 12th பாஸ் ஆன போதும் உங்களுக்கு ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து 10 மினிட்ஸில் 80 வேர்ட்ஸ் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ ஏதோ ஒன்று டிகிரி முடிச்சிருந்தா ஓகே தான். கெமிஸ்ட்ரி, மேக்ஸு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களும் எலிஜிபிள் தான். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது டிசரேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் தேவை கிடையாது. நீங்கள் நார்மல் ஃப்ரெஷரே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்கள்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் வித் எக்ஸ்பீரியன்ஸோட. நெக்ஸ்ட் வந்து பூட் மேக்கர் எக்யூப்மெண்ட் ரிப்பேர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அந்த ட்ரேடு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்பரு, அதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க, அதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் கொடுத்துருக்காங்க. டாப்ட்ரி மேனேஜர், சவுக்கிடார், கார்டனர், சஃபைவாலா, புக் பிண்டர். அது நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதோட டியூட்டி சம்மந்தம் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்திருக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் மெட்ரிகுலேஷன் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அதேமாதிரி ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்சிஎம்இ அந்த வெப்சைட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.